திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதேபோல் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியதாக பெருமையாக கருதுவதாகவும் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டால் வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. அவங்க மாற்றி பங்காளின்றாங்க. நாங்கள் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால் பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாமா மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்க மாமா மச்சான் கூட்டணி. கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கறது குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுக்குறது. அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல, தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல. அதனால் அண்ணாமலையுடைய வார்த்தைகள் வெளிப்படுவது அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது, அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது. கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்.பி. உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்கிறேன். சசிகலாமா பக்கத்தில் இப்படி நிற்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிற்பார். அந்த ஃபோட்டோ வீடியோலாம் நான் காட்டுறேன். இப்படி நிற்பார், இப்படி அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமாக வந்துடக்கூடாதாமா. காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர், ஒரு கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை மெமோரியலில் ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையாக தானே பார்க்குறேன். நான் அதை சிறுமையாக பார்க்கல. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.